இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் விண்டோஸ் 11 இமேஜ் ஃபைலை எப்படி நாங்கள் சரியான மெத்தடில் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி ஒரு யூஎஸ்பி டிரைவுக்கு பூட் பண்ணி எங்களோட கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி உள்ள எந்த ஃபைலும் டெலீட் ஆகாத முறையில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கடந்த 24ஆம் தேதி மைக்ரோசாஃப்ட் புதிய விண்டோஸ் 11 அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இன்னும் எங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படலை. இருந்தாலும் ஆல்ரெடி விண்டோஸ் 11 இமேஜ் ஃபைல் ஒன்று இன்டர்நெட்டில் லீக் ஆனது. அந்த இமேஜ் ஃபைலும் 24ஆம் தேதி மைக்ரோசாஃப்ட் ஈவெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ண விண்டோஸ் 11 கிட்ட 100% ஒன்றாகத்தான் காணப்பட்டு ஸோ எங்களுக்கு இந்த இமேஜ் ஃபைலை கூட டவுன்லோட் பண்ணி அதை பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் விண்டோஸ் 11 100% ஃபீல் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ மறக்காம நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ட்யூட்டோரியல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நாங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இதுவரை நீங்கள் மிஸ்டர் டெக்னிக் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம கீழே ரைட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அதோட பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேர்றதுக்காக. இப்போ நாங்கள் வீடியோக்கு போகலாம். விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுற இந்த ப்ராசஸில் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விண்டோஸ் 11 டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதாவது இமேஜ் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கொள்வது. அந்த இமேஜ் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்து வைக்கிறேன். அப்படியும் இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி அட்ரஸ் பாரில் பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணால் இது போன்ற ஒரு வெப்சைட்டை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த வெப்சைட்டில் காணப்படுற எல்லா லிங்க்ஸுமே விண்டோஸ் 11 இமேஜ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் தான். ஸோ இந்த லிங்க்ஸ் வந்து ஏன் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இது ஒரு அன்அஃபிஷியல் லீக் என்றதால் இந்த வெப்சைட்டில் காணப்படுற அதாவது இன்டர்நெட்டில் காணப்படுற எல்லா வகையான இமேஜ் ஃபைலையும் விண்டோஸ் 11 இமேஜ் ஃபைலை டிலீட் பண்ணுறதுக்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில் இந்த வெப்சைட்டில் காணப்படுற இந்த லிங்க்ஸ்லேயும் எல்லா லிங்க்ஸ் மூலமாக எங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியாது. ஒரு சில லிங்க்ஸ் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த லிங்க் மூலமாக தான் நான் டவுன்லோட் பண்ணிக்கொண்டேன். இந்த லிங்க் இந்த வீடியோ செய்கிற இந்த சந்தர்ப்பத்திலையும் ஒர்க் பண்ணி இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த லிங்க் மூலமாக நீங்கள் வீடியோ பார்க்குற சந்தர்ப்பத்தில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியாமல் போனால் மற்ற எல்லா லிங்க்ஸ் மூலமாக கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா கட்டாயமாக ஒரு லிங்க் மூலமாவது டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த டிரெக்ட் டவுன்லோட் இருக்கிறத கிளிக் பண்ணால் இது போன்ற ஒரு பாப்அப் விண்டோ மூலமாக எங்களுக்கு கோ டு டவுன்லோட் பேஜ் என்பது காணப்படும். இதை கிளிக் பண்ணினா விண்டோஸ் 11 டிரெக்ட் டவுன்லோட் ஃபைல் காணப்படும். இதை நாங்கள் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் என்பதை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ இது போல் விண்டோஸ் 11 ISO இமேஜ் ஃபைல் டவுன்லோட் ஆகிறது எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த விண்டோஸ் 11 இமேஜ் ஃபைல் டவுன்லோட் ஆகிறது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் காணப்படும் இந்த டவுன்லோட். அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இதில் டிராஃபிக் அதிகமாக காணப்படும். அதிகமான ஒரு இந்த லிங்க் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதால இது கொஞ்சம் ஸ்லோவாக காணப்படும். ஸோ நீங்கள் பொறுமையாக இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதை டவுன்லோட் பண்ணது பின்னால் அந்த இமேஜ் ஃபைல் எங்களுக்கு இது போன்று பார்த்துக்கொள்ளக்கூடியதாகும். இந்த இமேஜ் ஃபைலை நாங்கள் ரூஃபஸ் என்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ஒரு யூஎஸ்பி டிரைவுக்கு பூட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த பூட் பண்ண யூஎஸ்பி டிரைவ் மூலமாக தான் நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரூஃபஸ் என்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுளில் ஜஸ்ட் ரூஃபஸ் என்று டைப் பண்ணால் அந்த வெப்சைட் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் வெப்சைட்டு. ஸோ அதில் முதல்ல வர ரிசல்ட்டை கிளிக் பண்ணால் இது போல் ஒரு மெனு வரும். இந்த மெனுவில் இந்த டவுன்லோடு கீழே ரூஃபஸ் 3.14 இருக்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். சிங்கிள் கிளிக்கில் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது போன்று டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகின பின்னால் இது போன்று காணப்படும். இதை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். ரூஃபஸ் என்ற இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நாங்கள் யூஎஸ்பி டிரைவுக்கு பூட் பண்ணிக்கொள்ள போகிறோம் இந்த இமேஜ் ஃபைல், அதாவது இந்த இமேஜ் ஃபைலை. ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு 8 GB மினிமம் 8 GB ஒரு யூஎஸ்பி டிரைவ் ஒன்றை கனெக்ட் பண்ண வேண்டும். கனெக்ட் பண்ணவங்களுக்கு இந்த ட்ராப் டவுனில் எங்களோட யூஎஸ்பி டிரைவை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் பின்னால் நாங்கள் இந்த ட்ராப் டவுனில் டிஸ்கோ ISO இமேஜ் நீக்கிறத செலக்ட் பண்ணி இந்த செலக்ட் நீக்கிறத கிளிக் பண்ணினா எங்களுக்கு இது மாதிரியான ஒரு மெனு வரும். இந்த மெனுவில் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொண்ட இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த மெனுவில் நாங்கள் எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணாமல் டிஃபால்ட்டாக வச்சு ஸ்டார்ட் என்றதை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ அவ்வாறு ஸ்டார்ட் அந்த கிளிக் பண்ண இது போன்ற ஒரு மெசேஜ் வரும். அதாவது உங்களோட யூஎஸ்பி டிரைவில் ஏதாவது டேட்டா இந்த எல்லாம் இரேஸ் ஆகுண்டு. ஓகே, இந்த ப்ராசஸில் இந்த இமேஜ் ஃபைல் இந்த ரூஃபஸ் என்ற சாஃப்ட்வேர் மூலமாக யூஎஸ்பி டிரைவுக்கு பூட் ஆகி கொண்டிருக்கிறது எங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். இந்த ரூஃபஸ் என்ற சாஃப்ட்வேர் மூலமாக இந்த விண்டோஸ் 11 இமேஜ் ஃபைலை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் யூஎஸ்பி டிரைவனுக்கு பூட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டியது இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கொள்வது. ஓகே, அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்து வைக்கிறேன். அந்த லிங்கை நீங்கள் இது போல் காப்பி பண்ணி
உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணினா இது மாதிரியான ஒரு வெப்சைட்டை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வெப்சைட்டில் இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் இந்த அப்ளிகேஷன் அதாவது இந்த ஃபைலை நாங்கள் இந்த டவுன்லோட் நிற்கிறது யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கொள்ள இன்னொரு சின்ன ஒரு ஃபைல் ஒன்று கிலோபைட் 26 கிலோபைட் ஃபைல் ஒன்றுது ரைட். ஓகே, அது சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிக்குது. அடுத்தது நாங்கள் செய்ய வேண்டியது அந்த டவுன்லோட் பண்ணிக்கொண்ட ஃபைல் எங்களுக்கு இது மாதிரி பார்த்துக்கொள்ளக்கூடியதாகிக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அது மூலமாக ஓப்பன் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஓப்பன் பண்ணிக்கொண்ட அந்த ஃபைல் எங்களுக்கு இப்படி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். ரைட், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கொண்டா இது போல தான் எங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். அதில் இந்த .dll இருக்கிற ஃபைலை நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கொள்ள வேணும். காப்பி பண்ணிக்கொண்டு அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் பூட் பண்ணிக்கிற அதாவது விண்டோஸ் 11 இமேஜ் ஃபைலை பூட் பண்ணிக்கிற இந்த யூஎஸ்பி டிரைவை ஓப்பன் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த யூஎஸ்பி டிரைவில் சோர்சஸ்னு ஒரு ஃபோல்டர் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கொள்ள வேணும். பேஸ்ட் பண்ண எங்களுக்கு இது போன்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். அதாவது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இந்த நேமில் ஒரு ஃபைல் இருக்குது, அதைத்தான் நாங்கள் டவுன்லோட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இதை டவுன்லோட் பண்ணி இதில் காப்பி பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா இந்த விண்டோஸ் 11 நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுற சந்தர்ப்பத்தில் சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட் நாட் இனஃப் என்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அந்த மெசேஜ் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் வந்து இந்த ஃபைல் நாங்கள் டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் இதில் நாங்கள் செய்ய வேண்டிய செட்டப். அடுத்ததாக நாங்கள் இந்த விண்டோஸ் 11 எங்களோட கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்டால் பண்ணலாம். எங்களோட டாக்குமெண்ட் ஒன்றும் லாஸ் ஆகாத முறையில். இது ஒரு விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணிக்கிற லேப்டாப். இந்த லேப்டாப்பில் நாங்கள் மை கம்ப்யூட்டர் அதாவது டிஸ் பிசியை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போனால் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணிக்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இப்போ டிஸ் பிசியை ஓப்பன் பண்ணிக்கொண்டு நாங்கள் என்னோட யூஎஸ்பி டிரைவர் விண்டோஸ் 11 பூட் பண்ணி யூஎஸ்பி டிரைவர் ப்ளக் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதை ஓப்பன் பண்ணினா அதில் இருக்க செட்டப் ஃபைல் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அந்த செட்டப் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ இது போன்ற வர டயலாக் பாக்ஸில் எஸ் என்றதை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த லேப்டாப்பில் நாங்கள் ஆல்ரெடி உள்ள இந்த விண்டோஸ் 10 உள்ள சாஃப்ட்வேர்ஸ் க்ரோம் போன்ற சாஃப்ட்வேர்ஸ் அது மட்டும் இல்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டெஸ்க்டாப்பில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் கூட ஒன்றுமே டிலீட் ஆகாது. எங்களுக்கு விண்டோஸ் 10 இருந்ததே போன்று விண்டோஸ் 11லேயும் அப்டேட் ஆகின பொருள் அதாவது இன்ஸ்டால் ஆகின பொருள் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல நான் இதை காட்டுற ப்ரொசஸ் மாதிரி கட்டாயமாக செஞ்சு கொள்வோம். இப்போ நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த ப்ரொசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இதில் முக்கியமான பார்ட்ஸ் மட்டும்தான் வந்து இதில் போட்டிக்கிறேன், மற்றெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் அவங்களோட கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு அவங்க லேப்டாப் வந்து பல தடவை ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுது. ஸோ இப்போ இந்த அப்டேட் வந்து 100% கம்ப்ளீட் ஆக நாங்கள் வெயிட் பண்ண வேணும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் மாதிரி எடுக்கலாம் உங்களோட கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகிக்குது. நாங்கள் லாக் ஆகிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கட்டாயமாக சார்ஜரை ப்ளக் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு சைன்இன் பண்ணி இது மாதிரி லாக் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்து அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகிக்குது. விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்டேட் ஆகிக்குது. இதில் டெஸ்க்டாப்பில் உள்ள டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே அதே மாதிரி எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸ்டார்ட் மெனு எல்லாம் சேஞ்ச் ஆகிக்குது. எங்களுக்கு ஸ்டார்ட் மெனு வந்து சென்டர் லெஃப்ட்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் விண்டோஸ் 11 இமேஜ் ஃபைலை இன்டர்நெட் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி அதை யூஎஸ்பி டிரைவில் பூட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்டால் பண்ணினோம். இதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ண ப்ராசஸில் எங்கள் கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி விண்டோஸ் 10லேருந்து எந்த ஃபைலுமே டிலீட் ஆகலை. ஸோ அதையும் நாங்கள் அப்டேட் பண்ண போல் அப்கிரேட் பண்ணும் விண்டோஸ் 11. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு விண்டோஸ் 11 சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். ஸோ மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. விண்டோஸ்ல ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் ஆகி ஒரு நியூ லுக் கொண்டு காணப்பட்ட விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்டேட் ஆகிற டைம்ல. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்க விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ற சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை எதிர்நோக்கினா மறக்காம அதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரிப்ளை நான் கூடிய சீக்கிரம் தரேன். ஸோ அதோட நீங்க மிஸ்டர் டெக்வின் இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, டிக்டாக்ல ஃபாலோ பண்ண, லைக் பண்ண மறக்காம. ஸோ மீண்டும் ஒரு நான் இது போன ஒரு வீடியோல
கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அதுவரை நீங்கள் மிஸ்டர் டெக்னிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி.